ஓம் சாந்தி. 21 டிசம்பர் 2022 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம் சாக்கார முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய முரளிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, பாபா எந்த ஆலோசனை அளிக்கிறார்? பாபா எந்த ஆலோசனை அளிக்கிறார்? இரண்டாவது கேள்வி, எதற்கு எல்லையற்ற சத்தோ பிரதான வைராகியம் என்று சொல்லப்படுகிறது? எதற்கு எல்லையற்ற சத்தோ பிரதான வைராகியம் என்று சொல்லப்படுகிறது? மூன்றாவது கேள்வி, யாருக்கு குஷி அதிகமாக இருக்கும்? யாருக்கு குஷி அதிகமாக இருக்கும்? நான்காவது கேள்வி, யார் நிரந்தர சேவாதாரி? யார் நிரந்தர சேவாதாரி? அஞ்சாவது கேள்வி, முழு மதிப்பெண் எப்பொழுது கிடைக்கும்? முழு மதிப்பெண் எப்பொழுது கிடைக்கும்? ஃபுல் மார்க். முழு மதிப்பெண் எப்பொழுது கிடைக்கும்? fill up the blanks. ஃபர்ஸ்ட், டேஷ் மூலமாக நீங்கள் டேஷ் அடைந்து மீண்டும் உங்களது டேஷ் அடைகிறீர்கள். டேஷ் மூலமாக நீங்கள் டேஷ் அடைந்து மீண்டும் உங்களது டேஷ் அடைகிறீர்கள். இரண்டாவது, டேஷ் மூலமாக உங்களுக்கு டேஷ் மூலமாக உங்களுக்கு டேஷ் கிடைக்கிறது. மூன்றாவது, சத்தியுகத்தில் இருப்பது டேஷ் ஆகும். சத்தியுகத்தில் இருப்பது டேஷ் ஆகும். நான்காவது, பாபா டேஷ் மற்றும் டேஷ் ஆவார். பாபா டேஷ் கமா டேஷ் மற்றும் டேஷ் ஆவார். அஞ்சாவது, சாட்சி நிலையின் ஸ்திதியினுடைய ஆசனம்தான். சாட்சி நிலையின் ஸ்திதியினுடைய ஆசனம்தான் டேஷ் ஆசனமாகும். சாட்சி நிலையின் ஸ்திதின அந்த நிலை, ஸ்திதியினுடைய ஆசனம்தான். ஓம் சாந்தி. கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி, பாபா எந்த ஆலோசனை அளிக்கிறார்? என்ன ஆலோசனை கொடுக்கிறார் பாபா? பாபா சொல்றார், தந்தையின் நினைவின் மூலமாக வெற்றி அடைய வேண்டும் என்று பாபா ஆலோசனை அளிக்கிறார். தந்தையினுடைய நினைவின் மூலமாக வெற்றி அடைய வேண்டும் என்று பாபா ஆலோசனை அளிக்கிறார். இரண்டாவது கேள்வி, எதற்கு எல்லையற்ற சத்தோ பிரதான வைராகியம் என்று சொல்லப்படுகிறது?
பாபா சொல்றாரு, பழைய உலகம், பழைய சரீரத்தின் மீது உங்களுக்கு வைராகியம் வருகிறது. மற்றவர்களுக்கு உங்களுக்கு பழைய உலகம், பழைய சரீரத்தின் மீது உங்களுக்கு வைராகியம் வருகிறது. மற்றவர்களுக்கு எல்லைக்குட்பட்ட ரஜோகுண வைராகியம் இருக்கிறது. அதனால உங்களுக்கு என்ன வைராகியம் இருக்குன்ட்டார் பாபா? பழைய உலகம், பழைய சரீரத்தின் மீது உங்களுக்கு வைராகியம் வருகிறது. மற்றவங்களுக்கு எல்லைக்குட்பட்ட ரஜோகுண வைராகியம் இருக்கிறது. 3வது, யாருக்கு குஷி அதிகமாக இருக்கும்? சேவையில் இருப்பவர்களுக்கு மிகவும் அதிகமான குஷி இருக்கும். சேவையில் இருப்பவர்களுக்கு மிகவும் அதிகமான குஷி இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணி ஆகணும்? எக்கிய சேவை மிஸ் பண்ணக்கூடாது. எது முடியுதோ உங்க சக்திக்கு அந்த சேவையை செய்து குஷியை அடையணும். 4வது, யார் நிரந்தர சேவாதாரி? சேவாதாரி. பாபா சொல்றாரு, தனது உயர்ந்த பார்வை, உள் உணர்வு, செயல் மூலம் சேவை செய்யக்கூடியவர்கள் தான் நிரந்தர சேவாதாரி ஆவார்கள். 5வது கேள்வி, முழு மதிப்பெண் எப்பொழுது கிடைக்கும்? ஃபுல் மார்க். முழு மதிப்பெண் எப்பொழுது கிடைக்கும்னா பாபா சொல்றார், அனைத்து விதமான சேவைகள் செய்யும் பொழுதுதான் முழு மதிப்பெண் பெற முடியும். இல்லையா? அனைத்து விதமான சேவை செய்யும் பொழுதுதான் முழு மதிப்பெண் பெற முடியும். fill up the blanks. ஃபர்ஸ்ட், டேஷ் மூலமாக நீங்கள் டேஷ் அடைந்து மீண்டும் உங்களது டேஷ் அடைகிறீர்கள். டேஷ் மூலமாக நீங்கள் டேஷ் அடைந்து மீண்டும் உங்களது டேஷ் அடைகிறீர்கள். சர்வசக்திவான் மூலமாக நீங்கள் ராவன் மீது வெற்றி அடைந்து மீண்டும் உங்களது ராஜ்ய பதவியை அடைகிறீர்கள். சர்வசக்திவான் மூலமாக நீங்கள் ராவனின் மீது வெற்றி அடைந்து மீண்டும் உங்களது ராஜ்ய பதவியை அடைகிறீர்கள். 2வது, டேஷ் மூலமாக உங்களுக்கு டேஷ் கிடைக்கிறது. ஞானம் மூலமாக உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கிறது. 3வது, சத்தியுகத்தில் இருப்பது டேஷ் ஆகும். ஒரு அத்வைத்த தேவி தேவத தர்மம் ஆகும். 4வது, பாபா டேஷ் மற்றும் டேஷ் ஆவார். பாபா சத்சித் ஆனந்த சொரூபமானவர். பாபா சத்சித் ஆனந்த சொரூபமானவர், விதை ரூபமுடையவர் மற்றும் நிராகாரர் ஆவார். 5வது, சாட்சி நிலையின் ஸ்திதியினுடைய ஆசனம்தான் டேஷ் ஆசனம் ஆகும். யதார்த்த நிர்ணயத்தின் ஆசனமாகும். சாட்சி நிலையினுடைய ஆசனம்தான் யதார்த்த நிர்ணயத்தின் ஆசனமாகும். அச்சா, ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.